அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொடி. வாழ்க்கையில எப்போதாவது நடக்கிற லைஃப் டைம் சம்பவங்கள் ரெண்டை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முருகனோடு கூட்டணி பேசிய சீமான், பனையேறி கல் இறக்கிய கோமான். வாங்க பார்ப்போம். திருச்செந்தூர்ல வருகிற ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் திருமுருகன் கோவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கு. இந்த குடமுழுக்க தமிழ்ல தான் நடத்தணும்னு நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள் போராடி வராங்க. அதுல ஒரு கட்டமா நேற்று ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை திருச்செந்தூர்ல நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. இந்த கூட்டத்துல தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன், தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா மணிரசன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் ஆகியோர் கலந்துகிட்டாங்க. ஐயா கி வெங்கட்ராமன் என்கின்ற கீவே அவரோட பேச்சு எப்போதுமே தரவுகளோட புள்ளி விவரங்களோட இருக்குங்க. அதே போலதான் நேற்றைய பேச்சும் அவ்வளவு தரவு குறிப்பு எடுத்து நாம பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்திக்கலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் என்ற சட்டத்தின் ஓட்டைகளை பற்றியும் அதன் போதாமைகளை பற்றியும் தெளிவா ஐயா பேசினாங்க. அதற்கு பிறகு பேச வந்த தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா பே மணிரசன் வழக்கமா கொஞ்சம் சாஃப்டா பேசுவாங்க. ஆனா இந்த முறை ரொம்ப கடுமையாயிட்டாங்க. RSS ரவின்னு ஆளுநர் RN ரவியை போட்டு வெளுத்ததா இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை போட்டு எக்குனதா இருக்கட்டும், தமிழ் பேர் வைக்காத தகப்பன்களை போட்டு சாக்குனதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கடுமையா இருந்துச்சுங்க. தொடக்கப்பள்ளியில போய் பாருங்க, எத்தனை பிள்ளைங்க தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க என்று சொல்லி ஐயா கேட்கிறப்ப அதுக்கு யார்கிட்டயுமே பதில் இல்லை. திராவிடமும் ஆரியமும் ரெண்டும் ஒண்ணு, அதை புரிஞ்சிக்காதவன் வாயில மண்ணுன்னு ஐயா பேசினப்போ ஒரே கைத்தட்டலுங்க. கடைசியில பேச வந்த அண்ணன் சீமான் ஒரு அசுர ஆட்டம் ஆடிட்டாருங்க. தமிழ் மொழியோட பெருமைகளை சொல்லிட்டு வந்தவர் கடவுள் வேற தமிழ் மொழி வேற என்பதை சங்க இலக்கிய புராண இதிகாச ஆதாரங்களை கொண்டு விரிவா எடுத்து வச்சாரு. குறிப்பா சிவன், முருகன், திருமால் போன்றவையெல்லாம் தமிழரோட கடவுள், உலகத்திற்கே கடவுளை கடன் கொடுத்த இனமடா எங்களது இனம்னு பேசினாரு. ஒரு கட்டத்துல ஐயா ஈவேராவை பத்தி பேசுறப்ப கடுமையா கோபப்பட்ட அவரு தமிழை சனியன் என்று சொன்ன சனியனை விட்டு ஒழிச்சாதான் நமக்கு விடுதலைன்னு சொல்லிட்டே போனாரு. அது முருகனுக்கான மேடை என்று உணர்ந்தவுடன் முருகனை பார்த்தாரு. முருகா கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் கோபப்பட்டுட்ட என்று சொன்னவரு அடுத்தது சொன்னதுதான் ஹைலைட்டு. முருகா பார்த்துக்க, உன் பிள்ளைங்களுக்கு நீ தான் ஆதரவு அளிச்சு வலிமையாக்கணும் என்று சொன்னவரு அடுத்ததா நாம முருகனோட தான் கூட்டணி வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அதிரடி காட்டினாரு. இறுதியா வருகின்ற 7ஆம் தேதி திருச்செந்தூர்ல குடமுழுக்கு தமிழ்ல நடக்கணும், இல்லாட்டி நாம எல்லாரும் ஓதுவார்களை அழைச்சிட்டு வந்து ஒன்னா திரட்டி திருச்செந்தூர்ல தனியா ஒரு குடமுழுக்கு நடத்துறோம். திருச்செந்தூரை சுத்தி மனிதர்களால ஒரு மனித சுவரை நான் எழுப்பி போராடுவேன் என்று சொல்லி வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கம் போட்டாரு. இப்படி முருகன்கிட்டயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முருகனோட வேலையும் சிவனோட சூலாதயத்தையும் ரெண்டையும், அதாவது திராவிடத்தையும் ஆரியத்தையும் முடிச்சு விடணும்னு முழங்கினாருங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே ஐயா மணிரசன் மற்றும் கி வெங்கட்ராமன் ஆகியோரோடு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நடக்க இருக்கிற போராட்டத்தை பத்தி ஆலோசனை பண்ணாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக ஒரு உணர்ச்சி உந்துதல் ஏற்பட்டுடுச்சுங்க. தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு குடமுழுக்கு நடத்துற விழாவில் தமிழுக்கு இடமில்லை என்று சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதை செய்கிற திராவிடத்தை போட்டு வெளுக்காம என்ன பண்றது, வருகின்ற 7ஆம் தேதி வச்சுப்போம் ஒரு சம்பவம் என்ன எல்லாருமே முடிவு செஞ்சாங்க. இந்த உணர்ச்சி அடங்குறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மத்தியானம் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை என்ற கிராமத்துக்கு அருகே இருக்கிற ஒரு பனைமர காட்டுல ஒரு பனைமரத்துல ஏறி கல் இறக்குன சம்பவம் அண்ணன் சீமானே செஞ்சது மிகப்பெரிய உணர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்குங்க. ஆமாங்க, அரசியல் தலைவர்கள் மேடையில ஏறினா 1008 விஷயங்களை சொல்லுவாங்க. ரத்த ஆறு ஓடும்பாங்க, பாலாறு தேனாறு ஓடும்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் மாறுதலா சொன்னதை செஞ்சவர் அண்ணன் சீமான். அடிக்கடி மேடையில அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க, நான் ஒரு நாள் பனைமரத்துல ஏறி கல்லை இறக்கி நானே எல்லோருக்கும் கொடுப்பேன் என்று அவர் பல்வேறு மேடைகள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்கிறாருங்க. அப்போ அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த நாங்கள்லாம் இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்து கொண்டிருந்தோங்க. ஆனால் நேற்று திருச்செந்தூர் கூட்டத்திற்கு பிறகு அங்கேயே தங்கிய அண்ணன் சீமான் இன்று பெரியதாழை என்ற ஊருக்கு வந்து இன்னைக்கு மத்தியானம் ஒரு பனை மரத்துல ஏறி அவரே கல்லை இறக்கி
அங்கே போராடி கொண்டிருந்த அந்த கல் இறக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஐயா நல்லுச்சாமி போன்றோரோடலாம் கல்லை பருகின காட்சி இருக்கு பாருங்க. தமிழ் இன அரசியல் வரலாற்றுல இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்க. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இப்படி செய்வாரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி அலைகளை, மிகப்பெரிய அதிர்வு அலைகளை தமிழ்நாட்டு அரசியல் பரப்புல இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்குங்க. நேத்தி கூட்டம் முடிஞ்ச பிறகு மறுநாள் நடக்க இருக்கிற இந்த பனைமரத்துல ஏறி கல் இறக்குற நிகழ்ச்சியை பத்தி யோசிச்ச எல்லாருக்குமே ஒரு சிந்தனைங்க. மரத்துல ஏறி கல்லெல்லாம் இறக்கி போராடணுமாங்கிற சிந்தனை. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் எங்கள்கிட்டலாம் கொடுத்த விளக்கம் மிக முக்கியத்துவமானதா நான் கருதுறேங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த உடற்பயிற்சி செய்ய போறப்ப தாம் உடற்பயிற்சி செய்யற காணொளிகளை வெளியிடக்கூடாது என்று அண்ணன் சீமான் சொன்னாராங்க. பிறகுதான் அந்த காணொளிகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகிறத பார்த்து பல தம்பிகளும் தாங்களும் அண்ணன் போல உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் அடைஞ்சதாகவும், அதற்கு பிறகுதான் தான் உடற்பயிற்சி செய்த காணொளிகளை எல்லோருக்கும் பார்க்கிற மாதிரி வெளியிட்டதாகவும், இதெல்லாம் ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துது, ஒரு உந்துதலை ஏற்படுத்துது, அதன் மூலமா பல பேர் பயனடைகிறாங்க என்ற அடிப்படையில் அது போன்ற வேலைகளை தான் செஞ்சதாகவும், அதே போல மரம் ஏறுவது தமிழரோட ஒரு பண்பாடா இருக்கு. இந்த பண்பாடு சமீப காலத்துல ஒரு கைவிடப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு. மரம் ஏறுற ஒரு தலைமுறையே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரே மரம் ஏறுகிற சம்பவத்தை செய்யும் போது அது பல பேருக்கும் அது போன்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். மரம் ஏறுதல் தமிழரின் ஆதி குணம். அந்த ஆதி குணத்தை விடாமல் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தானே மரம் ஏறுவதாக அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஊர்ல நல்லது நடந்தா திராவிட திடல் திண்ணிகளுக்கு ஆகாதுல்ல, இப்பயும் அவங்களுக்கு ஆகலைங்க, பொறுக்க முடியல, பொறுமுறாங்க. அதாவது அண்ணன் சீமான் அந்த பனைமரம் ஏறினதுங்கிறது படிக்கட்டு போன்ற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு தான் ஏறினாரு. அவர் சனியா ஏறலை, அவருக்கு எல்லாரும் உதவி செஞ்சாங்கன்று போகிற போக்கில் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, நாம பதிலுக்கு எங்க அண்ணன் மரம் ஏறினாரு, உங்க தலைவரை மரம் ஏறுங்க சொல்லுங்க அப்படிலாம் நம்ம பேச விரும்பலைங்க. அவங்க தலைவரை ஒரு துண்டு சீட்டு இல்லாம 2 வரியை ஒழுங்கா படிச்சிட சொல்லுங்க பார்ப்போம். என்னப்பா ஸ்கிரிப்ட் இவ்வளோ பெருசா இருக்கு என்று சொல்லி அவர் பேசவே மறந்துடுவார். அப்படிப்பட்ட தலைவரை வச்சுக்கிட்டு மரம் ஏறி போராடி கல் இறக்கி தனது கோரிக்கையை தமிழ்நாடு முழுக்க உணர வச்சிருக்கிற ஒரு தலைவனை பத்தி பேசுறாங்கன்னா விடுங்க. அந்த வைத்தறிச்ச கும்பலை பத்தி என்ன இருக்கு, எப்போதும் போல பொறுமிக்கிட்டே இருக்காங்க, பொறுமையே சாவாங்க, அவங்களை கடந்து போவோம். ஆனால் இந்த கல் என்பது தமிழர்களின் உணவாக இருந்திருக்கிறது. ஔவையாரும் அதியமானும் பருகிய கல் என்று சங்ககால இலக்கியங்களிலேயே குறிப்புகள் இருக்கிறது. கல்லை பற்றி தமிழர் இலக்கியங்கள் முழுக்க பரவலான தகவல்கள் இருக்கின்றன. கல் குடித்து இறந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. மது போன்ற ரசாயன மதுபானங்கள் வந்த பிறகு, டாஸ்மாக் மது அவையெல்லாம் வந்த பிறகுதான் இங்கே தமிழ்நாட்டில் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எனவே தமிழர்களுக்கான உணவுப் பொருளான இயற்கையாக பனைமரம் மூலம் கிடைக்கின்ற, தென்னமரம் மூலம் கிடைக்கின்ற இந்த பனம்பால் தென்னம்பால் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கல்லை தமிழ்நாடு அரசு உடனே அனுமதித்து, இதனால் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவரே இன்னைக்கு மரம் ஏறி கல் இறக்கி இந்த போராட்டத்தை செஞ்சிருக்கிறாரு. அண்ணன் சீமான் எல்லாவற்றிலும் ஒரு முன்னோடியாக எல்லாவற்றிலும் இருப்பார். இந்த போராட்டத்திலும் அண்ணன் சீமான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் திசைகளை தீர்மானிக்கிற முக்கிய சக்தியாக அண்ணன் சீமான் எப்போதுமே திகழ்ந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் சீமான் செய்கிற அதிரடி நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு அரசியல் திசைகளையே மாற்றி அமைச்சிருக்கு. அதே போல இந்த கல் இறக்கும் போராட்டமும் அமைஞ்சிருக்கு. எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டு மேடைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு அண்ணன் சீமான் ஒரு திட்டத்தை தீட்டி அதை நடைமுறைப்படுத்தினார். அதாவது மேல் கூரைகளே இல்லாத மேடைகளை உருவாக்கினார். இன்னைக்கு பல கட்சிகளும் அதே போல மேடைகளை போடுறாங்க. அதே போல கூட்டத்தில் பேசுகிறவர் மட்டும் நின்று பேசுகிற ஒரு முறைமையை அண்ணன் சீமான் ஏற்படுத்தினாரு. இன்று பல்வேறு இயக்கங்களும் அதை பின்பற்றி வராங்க. அதே போல
பேசுகிறவர்கள் அவர்களே, இவர்களே, இந்த கூட்டத்தில் திரண்டிருக்கிற ஒன்றிய பொறுப்பாளர்களே அப்படின்னு மற்ற கட்சி மேடைகள்ல, இந்த திமுக, அண்ணா திமுக போன்ற திராவிட கட்சி மேடைகள்ல அது போன்ற ஒரு பண்பாடு இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி மேடையில எடுத்த உடனேயே என்ன கருத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த கருத்தை மட்டும் பேசிட்டு மேடையை விட்டு இறங்குங்க என்று பேச்சாளர்களுக்கு அண்ணன் சீமான் அறிவுறுத்துவார். இப்படிப்பட்ட பல்வேறு மாறுதல்களை, அரசியல்ல முற்போக்கு கருத்துக்களை மற்றும் செயல்களை அண்ணன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது தமிழ்நாட்டு அரசியல் பரப்பை வேறு திசைக்கு நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இந்த நல்ல திசைக்கு நகர்த்துகிற அண்ணன் சீமான் அவர்களது முயற்சி என்றென்றும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலும். முருகன் துணை நிற்பான், முருகன் வெல்வான், முருகனின் பேரனும் வெல்வான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.